Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியல அப்படின்னா ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டுங்க உங்களுடைய டார்கெட் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த டார்கெட் வரலாம் கம்ப்ளீட்டாக ரீச் ஆகிறவரில் ஹோல்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செபி வந்து மார்ஜின் ரூல்ஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதாவது சாதாரண மக்களுக்கு புரிகிற மாதிரி. ஓகே, இப்போ நிறைய நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா இப்போ ஆல்ரெடி இதுவும் கூகுளில் தான் சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கவங்க முன்னாடி தான். இப்போ நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லியிருப்பாங்க. செபி ஸ்பீக் மார்ஜின் ரூல்ஸ் கிக் இன் ஃப்ரம் டுடே, ஹியர்ஸ் ஹவ் இட் வில் ஒர்க். ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட் ஃபேஸ் முதல் கட்டமாக என்ன பண்ணாங்க, 25% வந்து அப் ஃப்ரண்ட் மார்ஜின். ஃபஸ்ட்டில் வந்து எக்ஸ்போஷர் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, 10 மடங்கு 20 மடங்கு அந்த மாதிரி எக்ஸ்போஷர் கொடுத்துருந்தாங்களே. அது மாதிரி இப்போ வந்து ரொம்பவும் அவங்கள புரோக்கர்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு ரொம்பவும் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. யாருக்கு? புரோக்கர்ஸ்க்கும் பெரிய ட்ரேடர்ஸ், இன்ஸ்டியூட்டர்ஸ்க்கு எல்லாமே வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். சரி, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா இங்கே பாருங்கள், 25% முதல் கட்டமாக குறைச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் 50%, அதுக்கப்புறம் 75%, அதுக்கப்புறம் 100%. ஸோ முழுசாக நீங்கள் செப்டம்பர் 2021 செப்டம்பரில் நீங்கள் ஃபுல் அமௌண்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகணும். அதுக்காக என்ன பண்ணுறாங்க, 3 months வந்து கேப் விட்டுருக்காங்க. இப்போ வந்து டிசம்பர் 1 1, அதுக்கப்புறம் மார்ச் 1, அதுக்கப்புறம் ஜூன் 1, அதுக்கப்புறம் செப்டம்பர் 1. ஸோ இது மாதிரி சேஞ்சஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதனால் என்ன தாக்கம் ஏற்படும் நிறைய பேர் கேட்குறாங்க. யாருக்கு இதனால் என்ன பிரச்சனை, என்ன லாபம், மார்க்கெட்டில் நிறைய பேர் ட்ரேட் பண்ண மாட்டாங்களா, ட்ரேட் பண்ணுவாங்களா, இல்லை வால்யூம்ஸ் அதிகமாகுமா, இறங்குமா, இது மாதிரி வந்து நிறைய அலசல் வந்து ஓடிட்டுருக்கு. நம்ம இன்றைக்கி அதை பற்றி இன்னும் கொஞ்சம் கிளியராக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு கீழே பாருங்கள், லிங்க் கொடுத்துருக்கு பாருங்கள். இந்த லிங்க்கில் உங்களுக்கு ஃப்ரீ டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபயர்ஸ் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருங்க பாருங்கள். அலைஸ் ப்ளூ கொடுத்துருக்கேன், அப்ஸ்டாக்ஸ் இருக்குது, ஏஞ்சல் புரோக்கிங் இருக்குது. உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகுதோ நீங்கள் இந்த லிங்க் மூலிமா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். யாரெல்லாம் இந்த 4 லிங்க் மூலிமா நீங்கள் அக்கௌண்ட் 1 2 3 4 இந்த 4 லிங்க் மூலமாக யாரெல்லாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்களோ என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் நீங்கள் மெம்பர் ஆகிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரீயாகவே. ஸோ இதுதான் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல். இது ஸோ என்னோடய வியூ உங்களுக்கு சென்ட் பண்ணிகிட்டு இருப்பேன். இது பாருங்கள், இதுக்கப்புறம் இதுக்கு கீழே போன சேல், இதுக்கு மேலே போன ஸ்டாப் லாஸ், அது மாதிரி என்னோடய வியூ உங்களுக்கு சென்ட் பண்ணியிருப்பேன். டாடா மோட்டர்ஸ் இது இன்றைக்கி மார்னிங் சென்ட் பண்ணுது. ஓகே, இது டாடா ஸ்டீல்து. ஸோ இதுக்கு மேலே போனால் பை 590 470 மேலே போனால் பை கொடுத்துருந்தேன். ஸோ இது வந்து க்ரீன் கலர் எண்டு வந்து டார்கெட்டு, கீழே வந்து ஸ்டாப் லாஸ், ரெட் கலர் எண்டு வந்து ஸ்டாப் லாஸ். ஓகே, இது பாருங்கள் சன் டிவி, இது டாடா ஸ்டீல் பிஃபோர், அதாவது அந்த டார்கெட் ஆனதுக்கப்புறம் அது ஸ்க்ரீன், இது ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்க்ரீன். ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஒன்லி மந்த்லி 399 பே பண்ணி நீங்கள் லேர்னிங் கற்றுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்லி ஃபார் லேர்னிங் பர்பஸ்க்காக. இது வந்து கற்றுக்கிறதுக்காக மட்டும் தான். யாரும் வந்து டிப்ஸ்ன்னு நினச்சிக்காதீங்க, கால்ஸ் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் கற்றுக்கிட்டு சின்ன விஷயத்தை தெரிஞ்சிக்கலாம். ஸோ அதனால் 399 பே பண்ணி நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை ஆல்ரெடி எனக்கு ஃப்ரீ தான் வேணும்னா அது ஃப்ரீங்கிறது வந்து சக்தி ட்ரேடர், இது வந்து ஃப்ரீலேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதோட லிங்க் உங்களுக்கு கொடுத்துருக்க பாருங்கள். இது இருக்குதுங்களா, டெலிகிராம் லிங்க் ஃப்ரீ. இந்த லிங்க் பண்ணி நீங்கள் ஃப்ரீ சக்தி ட்ரேடில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ப்ரைம் தேவைப்பட மட்டும் தான் 399 பே பண்ண வேண்டியிருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம டாபிக் போகலாம். இப்போ மார்ஜின் வந்து நம்ம அப்போ பார்த்தோம், நம்ம 25% யூஸ் ஜாஸ்தி அதிகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம். முதல் கட்டமாக 25%. இப்போ எப்படி அப்படின்னா, ஒரு நீங்கள் பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போதைக்கு கிட்டத்தட்ட 1.5 lakhs வந்தால் ஃபுல்லாக, அதாவது அதனுடைய ஒரு லாட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா 1.5 லட்சம் தேவைப்படும். 1.5 lakhs உங்களுக்கு தேவைப்படும். இப்போ இவ்வளோ நாள் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, புரோக்கர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்போஷர் கொடுத்துருந்தாங்க. ஜஸ்ட் உங்கள்கிட்ட ஒரு 15,000 இருந்தால் ஒரு லாட் பண்ணலாம், 7,000 இருந்தால் ஒரு லாட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு 10 times 20 times அப்படிலாம் கொடுத்துருந்தாங்க. இதனால் பாதிப்பு, லாப நஷ்டம் யாருக்கு அதிகமாக நடந்தது இவ்வளோ நாள் அப்படின்னா, பெரிய இன்ஸ்டியூட்டர்ஸ்க்கும் அதாவது ஓரளவுக்கு சீனியர்ஸ் சொல்கிறீங்களா, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க மட்டும் இந்த அமௌண்ட்டை நல்லா மணி மேக்கிங் பண்ணியிருந்தாங்க. இது இன்டெரக்டாக என்னென்னா, இப்போ புதுசாக வந்த ட்ரேடர்ஸ், அதாவது புதுசாக மீன் 3 to 4 years இருக்கிறவங்களாகட்டும், அவங்களாம் புதுசு தான் இது கணக்கு. ஓகே, ஸோ
அவங்களுக்கு என்னென்னா புரியாத டைமில் என்னென்னா அவங்கக்கிட்ட ஒன்லி ஒரு 50,000 தான் அமௌண்ட் இருக்கும். ஸோ அந்த ட்ரேட் பண்ண சொல்ல ஒருவேளை அவங்க தெரியாமல் எமோஷனலில் ஸ்டாப் லாஸ் கொடுக்காம ஏதோ பண்ணிட்டாங்கன்னா இந்த டோட்டல் அமௌண்ட்டும் 0 ஆகிடும் நிலமை தான் இவ்வளோ நாளாக இருந்தது. ஏன்னா மார்க்கெட் ஒரு பெரிய வாலட்டாலிட்டி ஆக இந்த 15,000 7,000 20,000 இதெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லாமல் போய்டும். ஓகேங்களா? ஸோ அதை கட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு தான் செபி என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இது ஓகே நல்லதாக கெட்டது அப்படின்னா ஆக்சுவலாக வந்து நல்லது தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஓகேங்களா? ஏதாவது ட்ரேடிங் கற்றுக்கிட்டு உண்மையிலே நீங்கள் ட்ரேடிங் கற்றுக்கிட்டு நல்லா தான் ப்ராஃபிட் சைட் போகிறீங்க அப்படின்னா அந்த 1.5 lakhs நீங்கள் ஈஸியாக போட்டு பண்ண முடியும். ஓகே, என்கிட்ட பணம் கம்மியாக இருக்குது, எனக்கு ட்ரேடிங் தெரியல இன்னும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரேடிங் பண்ண முடியாது. அதாவது செப்டம்பர், அதை 2021 செப்டம்பருக்கு அதுக்கப்புறமா நீங்கள் கம்மியான அமௌண்ட்டை வச்சுட்டு நீங்கள் ட்ரேடிங் பண்ண முடியாது. இதில் எந்த டவுட்டும் கிடையாது. இதை இப்போ இந்த டைமில் இதே நீங்கள் 15,000 வச்சு நீங்கள் பண்ண சொல்ல என்ன ஆகுதுன்னா அதோட லாப நஷ்டம் வந்து இன்டெரக்டாக வந்து மைனஸ்லாம் போயிட்டுருக்கும். ஆல்ரெடி நீங்கள் ட்ரேடிங் கற்றுக்கிட்டுருக்கீங்க அப்படின்னா இன்டெரக்டாக மைனஸ் தான் போயிட்டுருக்கும். இப்போ பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டர்ஸ் வந்து அவங்க எப்படின்னா இப்போது 10 crores ஒரு பெரிய பெரிய அமௌண்ட் போட சொல்ல அவங்க வந்து அந்த அமௌண்ட்டை எப்படியாவது ரெடியூஸ் பண்ணிவிடுவாங்க, அந்த அமௌண்ட் எப்படியாவது இன்க்ரீஸ் பண்ணி அவங்க லாபத்தை எடுத்துடுவாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ண முடியும், இந்த 15,000 7,000 சொல்லும் சும்மா ஜஸ்ட் வேடிக்கை தான் பார்க்க முடியுமே தவிர அந்த லாஸோ லாபமோ ஆக சொல்ல உங்களால் எதையும் பண்ண முடியாது. ஒருவேளை நீங்கள் ப்ராஃபிட்டே இருந்தால் கூட ப்ராஃபிட் சைடு போகிற அந்த மனநிலைமை இன்னும் வளர்த்துக்கல. நிறைய பேர் என்னென்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டார்கெட் இங்கே கொடுத்துருக்கேன், இப்போ என்ட்ரில் இங்கே இருக்குது, இது வந்து ஸ்டாப் லாஸ் இருக்குது அப்படின்னா இந்த ப்ராஃபிட் சைடு போக சொல்ல உங்களுடைய ஃபுல் ப்ராஃபிட் எடுக்கிற அளவுக்கு இன்னும் நிறைய நண்பர்கள் வளரல ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஓப்பனாக ஃப்ராங்காக சொல்ல போனால் இன்னும் ப்ராஃபிட் சைடு போகிற ஃபுல் ப்ராஃபிட் எடுக்கிற அளவுக்கு நிறைய பேர் வரல. ஹியூமன் சைக்காலஜி பிரகாரம் இந்த 90% பீப்புள்ஸ் வந்து ப்ராஃபிட் சைடு போகிறதுக்கு நிறைய தடுமாறுறாங்க. ஏன்னா எங்கே லாஸ் ஆகிடுமோன்றதுக்காக தடுமாறுறாங்க. ஸோ அந்த எக்ஸ்போஜர் அதிகமாக கொடுக்க வேண்டிய டைமில் நீங்கள் எடுத்தும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பேங்க் நிஃப்டி 1 lakh வந்து 7,000 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாங்களேன். 7,000 நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டுருக்கீங்க, நீங்கள் ப்ரைஸ் என்ட்ரி ஆகிட்டீங்க, உங்களோட சைஸ் வந்து ஃபேவராக போயிட்டுருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு 7,000 போட்டு இந்த ப்ராஃபிட் வர சொல்ல ரொம்ப பெரிய ப்ராஃபிட் மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஆனால் அதே உங்களுக்கு லாஸ் ஆக சொல்ல என்ன ஆகுதுன்னா இந்த 7,000 கூட ஹோல்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஏன்னா அந்த நிலைமை செட்டிங் என்னென்னா கூட 7,000 பரவாயில்ல போனால் அது மாதிரியே வருமே தவிர இல்லை ப்ராஃபிட் சைட் போஸ்ட்டில் வெயிட் பண்ணலாம்னு தோணாது. ஓகே, ஸோ ஆரம்ப கட்ட இருக்கிற நிலைமையில் இருக்கிற எல்லா லேர்னிங் ட்ரேடர்ஸ்க்கும் இந்த மார்ஜின் வந்து செபி பண்ணது ஒரு நல்ல விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ நல்ல விஷயத்துக்காக தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ கற்றுக்குங்க, நல்ல மார்க்கெட் தரவாக கற்றுக்குங்க. கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா அந்த 1.5 lakhsன்னு சொல்கிறீங்களா அது வந்து சாதாரணமாக தெரியும் உங்களுக்கு. அந்த 1.5 lakhs வந்து சாதாரணமாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்க நம்புகிறேன். எக்ஸ்போஷர் வந்து இதை தான் தவிர வேறு எதுவும் ஒரு நிறைய பேர் வந்து தவறாக நினைக்கிறாங்க, இனிமேல் வால்யூம்ஸ் ரொம்ப கம்மியாகிடும் அப்படின்வாங்க. இன்னும் வால்யூம்ஸை பற்றி பேச சொல்ல ஒரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அன்னெசரி வால்யூம் பார்த்துருப்பீங்க, ஃபேக் பிரேக் அவுட்லாம் பார்த்துருப்பீங்க. கீழே இப்படியே போயிட்டே இருக்கோம். ஃபேக் பிரேக் அவுட் எப்படின்னா சும்மா ஜஸ்ட் இந்த ட்ரெண்ட் இருக்குங்களா, ட்ரெண்ட் ட்ராப் பண்ணுவாங்க, இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணிவிட்டு அகைன் கீழே போகும். ஸோ அந்த மாதிரி நிலைமைலாம் இனிமேல் கொஞ்சம் அவாய்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஏன்னா வந்து அவங்களுக்கு பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டர்ஸ்க்குலாம் வந்து இந்த எக்ஸ்போஷன் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும், ஒரு 75% 80% அக்யூரஸியாக ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இந்த எக்ஸ்போஷர் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனால் நீங்கள் கற்றுக்கிற ஸ்டேஜில் இருக்கிற நார்மல் ட்ரேடர்ஸ்க்குலாம் வந்து என்ன சொல்கிறது, இந்த எக்ஸ்போஷர் பண்ணால் தான் ட்ரேட் பண்ணணும் அந்த மைண்ட் செட் ஆகிட்டு இருக்கு எல்லாருக்கும். ஓகே, இப்போது இந்த 1.5 lakhs போட்டு தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நிறைய பேர் ஃபில்ட்ரேஷன் ஆகிடுவாங்க. இப்போ இந்த பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, முறையான முறையில் அது கரெக்டாக ட்ரேட் பண்ணி ஒழுங்கான ஒரு ப்ரொசீஜர் கொண்டு போகிறதுக்கான ட்ரை தான் இந்த செபியோட புதுசாக வந்திருக்க மார்ஜின் சேஞ்ச் ரூல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ எளிமையாக சொன்னேன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த எளிமையாக ஈஸியாக சின்ன வீடியோவாக பண்ணிவிட்டேன். நீங்கள் இன்னமும் அதிகமாக தேவைப்படுதா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிக்கலாம். நான் அப்படியே சொன்னேன் இல்லைங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் ஓரளவுக்கு படித்து தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. இங்கே சிஎன்பிசி நீங்கள் போனீங்கன்னா தெரியும், நிறைய கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும் என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஓகே, ஸோ அடுத்தடுத்த நிலைமை எப்போனா மாறலாம். இப்போ ப்ரெசன்ட் கண்டிஷன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் இதே மாதிரி ஒரு லேர்னிங் வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.